ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு எடிட்டோரியல் பாக்குறோங்க. இது என்ன எடிட்டோரியல் அப்படின்னா, நம்ம மைக்ரோசாஃப்ட் கொஞ்ச நேரம் வேலை செய்யாம போனதுனால உலகத்துல என்ன இம்பாக்ட் இருந்துச்சு, எஃபெக்ட் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எடிட்டோரியல் தாங்க. ஷாக் ப்ரூஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாக் ப்ரூஃப் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கணும். எப்படி ஃபயர் ப்ரூஃப் அப்படின்னா ஃபயர் தீ பிடிக்காத அப்படின்னு அர்த்தம். ஸோ ஷாக் ப்ரூஃப்னா நம்ம ஷாக் ஆகாம ஸ்டேபிளா இருக்கிற ஒரு ஸ்டேட், ஒரு நாடோ ஒரு ஸ்டேட்டோ வேணும். ஆன் அண்ட் அவுட்டேஜ்னா நோ சர்வீஸ், டெம்பரரியா சர்வீஸ் இல்லாம போறது அவுட்டேஜ். அண்ட் டெமோக்ராட்டிக் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டெமோக்ராட்டிக்னா மக்களால் யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க, ஆன்லைன் சர்வீசஸ். A bright light fell on the extent of the world's dependence on information technologies when on July 19 supermarkets, banks, hospitals, airports and many other services in between suffered a simultaneous blackout after a common software solution they used glitched. அதாவதுங்க, ஒரு வெளிச்சமான லைட்டு எது மேல விழுந்துச்சுன்னா, உலகம் எவ்வளவு தூரம் ஐடி இண்டஸ்ட்ரிய, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிய டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. இது மேல இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருந்துச்சு. எப்போ அப்படின்னா ஆன் ஜூலை 19, ஜூலை 19 என்னாச்சுன்னா, சூப்பர் மார்க்கெட், பேங்க், ஹாஸ்பிட்டல், ஏர்போர்ட் எந்த சர்வீசஸுமே கொஞ்ச நேரம் நடக்கல. சரியாங்க. சஃபர்ட் ஏ சைமல்டேனியஸ் பிளாக் அவுட் அப்படின்னா கொஞ்ச நேரம் இருட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஆஃப்டர் a common software solution they used glitchedனா வேலை செய்யாம போறது. சடன் மால் ஃபங்க்ஷன் தான் glitched. சோ அவங்க எப்ப யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் கொஞ்ச நேரம் வேலை செய்யாம போயிடுச்சு. Between then and the time at which the solutions developers rolled out a fix. சோ அந்த நடந்த விஷயத்துக்கும் அதுக்கப்புறம் அது சரி பண்ண ஆகக்கூடிய நேரத்துக்குள்ள, so the solution developers அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் rolled out a fix. ஃபிக்ஸ் அப்படின்னா சொல்யூஷன் அர்த்தங்க. அந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குள்ள நியூஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் அண்ட் த ரிசல்டிங் டவுன் டைம் ஸ்ப்ரெட் அரவுண்ட் த வேர்ல்டு த்ரூ த சேம் நெட்வொர்க் தட் ஹவ் பீன் erected to facilitate communications between these systems. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் ஒர்க் ஆகாம போயிடுச்சு அப்படின்ற நியூஸும், அதனால நிறைய விஷயங்கள் தடைப்பட்டிருக்கு, ரிசல்டிங் டவுன் டைம், அதாவது நிறைய விஷயங்கள் இன்ஆக்டிவா இருக்கு அப்படின்ற விஷயங்களும் ஸ்ப்ரெட் அரவுண்ட் த வேர்ல்டு சுத்தி பரவிருச்சு. த்ரூ த சேம் நெட்வொர்க் தட் ஹவ் பீன் erected, அதாவது erectedனா நம்ம நட்டு வச்ச நெட்வொர்க்னால, டு ஃபெசிலிட்டேட் கம்யூனிகேஷன், எந்த டவர்ஸ் மூலமா எந்த நெட்வொர்க் மூலமா கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பணுமோ அந்த நெட்வொர்க் மூலமா இந்த நியூஸ் பயங்கரமா பரவுச்சு அப்படின்னு சொல்லுங்க. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் இன்எவிட்டபிள் அண்ட் டிசைரபிள். ஸோ டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆயிட்டே போறது ரொம்ப முக்கியமானதான், தவிர்க்க முடியாததும். பட் த கன்கரண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு set up fail safes and emergency protocols is often less glamorous. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஃபெயில் சேஃப்ஸ்னா ஒரு இடத்துல நடக்க வேண்டியது நடக்காம போகும்போது எமர்ஜென்சி புரோட்டோகால்ஸ், அந்த இடத்துல அடுத்து என்ன பண்ணணும்ன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம யாரும் பின்பற்ற மாட்டோம். ஏன்னா அது அவ்வளவு முக்கியமா நம்மளுக்கு தெரியல. இந்த இடத்துல லெஸ் கிளாமரஸ் அப்படின்னா லெஸ் அட்ராக்டிவ், அதனால நம்ம தெரிஞ்சுக்க விரும்பல. தீஸ் கேப்ஸ் ஆர் எக்ஸார்பேட்டட். இந்த கேப்ஸ்லாம் இன்னும் அதிகமாகுது இன் சொசைட்டிஸ், நம்மள மாதிரி சமுதாயங்கள்ல. வேர் த அடாப்ஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ் இஸ் கான்சென்ட்ரேட்டட். எங்கெல்லாம் புது டெக்னாலஜியை கொண்டு வரதுலயே கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அங்கெல்லாம் இந்த கேப்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இன் செக்டார்ஸ் கம்பீட்டிங் இன் த குளோபல் மார்க்கெட்ஸ் அண்ட் இன் பீஸ்மீல் ஃபேஷன் வித் சர்வீஸ் ப்ரொவைடட் இன் லோக்கல் மார்க்கெட்ஸ். இந்த டெக்னாலஜிஸை நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்றோம். எதுக்காண்டி டெக்னாலஜி நிறைய போடணும்னு நினைக்கிறோம்னா, குளோபல் மார்க்கெட்ல நம்ம கம்பீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா பீஸ் மீல்னா இப்ப கொஞ்சம் அப்ப கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த டெக்னாலஜியை அதிகப்படுத்திட்டே போறோம். சோ எது மாதிரி விசிஎஸ்னா லைக் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இன் லோக்கல் மார்க்கெட். முதல்ல ஒரு கடையில ஒரு பன் மட்டும் வச்சிருப்போம், அப்புறம் கேக் ரெடி பண்ணுவோம், அப்புறம் பப்ஸ், டீ இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வர்றாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா. Thus for example, the glitch may have caused an airline operator to suffer greater monetary losses, but it would have been more debilitating for cardiac facilities at a tertiary care center on a computer trying to access a thermal power facility during peak demand. So இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகுறது ஒரு ஏர்லைன் ஆபரேட்டரை ரொம்ப நஷ்டமடைய செஞ்சிருக்கோம். ஆர் இது இன்னும் ரொம்ப வர்சரா எப்ப யூஸ் ஆயிருக்கும், எப்ப வேலை பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஐசியூல இருக்கிற ஒரு ஆளு ஹார்ட் சம்பந்தமா ஏதோ கன்சல்டேஷன் வந்திருக்கும் போது அந்த மிஷின் வேலை பார்க்கலன்னா எப்படி இருக்கும். ஆர் ஏ கம்ப்யூட்டர் ட்ரைங் டு ஆக்சஸ் த தெர்மல் பவர் ஃபெசிலிட்டி டூரிங்
டியூரிங் பீக் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும்போது தெர்மல் பவர் கரெக்டா நம்ம அனுப்பலைனா, எலக்ட்ரிசிட்டியை நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்பலைனா என்ன ஆகும், அந்த மாதிரி சொல்றாங்க. சச் கிளிச்சஸ் ஆர் மோர் காமன் தேன் பீப்புள் ரியலைஸ் தேங்க்ஸ் டு அதர்வைஸ் ட்ரிவியல் ப்ராசஸ் ஆர் பிசினஸ் லெவல் ஃபெயிலியர்ஸ். ஸோ இந்த மாதிரியான பிரேக் டவுன்ஸ்லாம் வந்து ரொம்ப காமன் தான். ஆனா மக்கள் எதை வந்து பார்க்கணும்னா, அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டே இல்லாததையோ இல்ல பிசினஸ் லெவல்ல ஃபெயில் ஆகுறதையோ தான் ஃபெயிலியர்ஸா பாக்குறாங்க. ஆனா அப்படி இல்ல. The focus must instead be on the network interconnections. ஸோ அவங்க எல்லாருமே இந்த நெட்வொர்க்கு கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கா, ஒன்னோட ஒண்ணு கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அந்த மாதிரி பண்றதுனால இந்த டெக்னாலஜிஸை நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். Unfortunately, unlike most other technological enterprises, information technologies are yet to develop a mature self-awareness of their pan-social character. So, மித்த டெக்னாலஜிக்கல் என்டர்பிரைஸோ இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனிஸோ மாதிரி இல்லாம நம்ம இன்னும் எட் டு டெவலப் ஏ மெச்சூர் செல்ஃப் அவேர்னஸ், இன்னும் நம்ம வந்து ரொம்ப மெச்சூர்டா நம்மளை சுத்தின ஒரு புரிதல் இருக்கணும். எதுக்கானா பேன் சோசியல் கேரக்டர். பேன் சோசியல்னா எல்லா மக்களுடையும் சகஜமா எல்லாரோட இடத்துல இருந்தும் யோசிச்சு பாக்குற மாதிரியான ஒரு கேரக்டர் வேணும். அண்ட் என்கரேஜ் டு அட்ஜஸ்ட் ஃபார் திஸ் பேசிக் லைஸ் வித் த ஸ்டேட். சோ இந்த மாதிரியான அப்ப எல்லாரோடையும் சகஜமா எல்லார பத்தியும் யோசிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப பேசிக்ல இருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் எப்பயுமே நல்லா இருக்கான்னு பார்க்கணும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள் கூட நம்ம கவனம் எடுத்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. This requires a digital India push that is cognizant of software solutions relationship with digital privacy and data sovereignty, layered over the challenges that income inequality and political marginalization impose on communities navigating more socially interconnected settings. So ஒரு இந்தியா லெவல்ல ஒரு அமைப்பு வேணும். சோ டிஜிட்டல் இந்தியா புஷ் வேணும். அவேர்னஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி டிஜிட்டல்ல ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வேணும். அதே டைம் நம்மளோட டேட்டா பிரைவசி இருக்கணும், யாரோடையும் டேட்டா ஷேர் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி டேட்டா சாவரினிட்டி இருக்கணும். டேட்டா சாவரினிட்டினா நம்ம மக்களோட டேட்டாவை நம்ம தான் யூஸ் பண்ணணுமே ஒழிய அடுத்த கண்ட்ரியோ ஸ்டேட்டோ யூஸ் பண்ணக்கூடாது. அதோட சேர்த்து இன்கம் ஈக்குவாலிட்டி, எல்லா இன்கம்ல இருக்கிற மக்களும் அதை அடாப்ட் பண்ற மாதிரி இருக்கணும். பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பப்ளிக் டிஸ்ட்ரஸ் இன் எலக்ட்ரானிக் voting machines stoked by an incomplete understanding of software security among the political class, judiciary, civil society could have been restored with open source software and modes of integrity testing that violate neither physical nor digital property rights. So இப்ப எலக்ட்ரானிக் voting machineல பப்ளிக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. So public distrust அப்படின்னா பப்ளிக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. Stoked by an incomplete understanding. Stokedனா இன்ட்ரெஸ்டிங்லி, ரொம்ப இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி, அதாவது ஓட்டிங் மிஷினோட சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும், அதோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரியாத பொலிட்டிக்கல் கிளாஸ், ஜுடிஷியரி அண்ட் சிவில் சொசைட்டி மூணுமே வந்து அதுவுமே தப்பா புரிஞ்சுட்டு இருந்துச்சு. could have been restored with open source software. சோ அதையெல்லாம் வந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம்னா, ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நீங்க கொடுத்திருக்கணும். அண்ட் த மோட்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி, எந்த மாதிரி மோட்ல நம்பகத்தன்மையா இருக்கும் அப்படின்னு நம்ம காமிச்சிருக்கணும். டெஸ்டிங் தட் வயலேட் நெய்தர் பிசிக்கல் நார் டிஜிட்டல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இந்த மாதிரி சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு பிசிக்கலோ இல்ல டிஜிட்டல் ரைட்ஸோ எதுவுமே தப்பா ஆயிருக்காது, எதையுமே நம்ம பிரேக் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, எதையுமே வயலேட் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. The July 19 outrage offers a similar opportunity to reject the software that public sector institutions need to provide their essential services and to incorporate redundancies. So அதாவது 19ஆம் தேதி நடந்த இந்த டெம்பரவரி சர்வீஸ் அன்அவைலபிலிட்டி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குது. நம்ம சாஃப்ட்வேர்லாம் ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்கும், பப்ளிக் செக்டார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட சர்வீஸ மக்களுக்கு ஒழுங்கா கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கும், இன்க்ளூடிங் மூவிங் அவே ஃப்ரம் சிங்கிள் வெண்டார் பாலிசிஸ் தட் preserve the links between these institutions and the people engaged in informal economies in the event of a network level outage. லைக் இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரேக் டவுனை சரி பண்றதுக்கு அவங்க வந்து நிறைய இன்ஃபார்மல் எக்கனாமிக்ஸ்ல
போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ இன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இதை சரி பண்ணணுமா, பண்ணிடலாம். பட் பர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்க்க மாட்டாங்க, கரெக்டான சொல்யூஷன் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. இப்பொழுதைக்கு அந்த பிரச்சனை முடியணும். சோ இப்படி இல்லாம ஒரே ஒரு வெண்டார்ட்டே நம்ம சர்வீஸ் எடுக்காம வேற வேற வெண்டார்ஸ் நம்ம சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வெண்டார் ஃபெயில் ஆகும்போது கூட நம்ம இன்னொரு வெண்டார்ட்ட இருந்து நம்ம சர்வீஸ் அன்இன்டர்பிரட்டா நம்ம கொடுக்க முடியும். அதனால பெனிஃபிட் ஆகுற மக்களுக்கும் பயனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The state was previously duty bound to develop democratic digital infrastructure. Now cognizant of more powerful interlinks among social, economic and cultural realities, it is also duty bound to ensure that this infrastructure is shock proof. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, முந்தி இருந்தது வந்து ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. இப்ப வந்து ரொம்ப அவேர்னஸ் வந்துருச்சு. இந்த கனெக்ஷன்ஸ்னால என்ன பிரச்சனை வரும்னா நமக்கு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் சோசியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரியாலிட்டிஸ் இந்த மூணையுமே அவங்க என்ன பண்ணணும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிடணும், கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களோட ஷாக் ப்ரூஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ இதுல மொத்தமா என்ன சொல்லியிருக்காங்கன்னாங்க, ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்து வச்சிருக்கணும். ஏதோ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி தெரியாததுனாலதான் நிறைய சர்வீசஸ் டிஸ்ட்ரப்ட் ஆயிடுச்சு, அதாவது துண்டிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய சர்வீசஸ் வந்து அன்அவைலபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும்னா, இனிமேல நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி உள்ள கொண்டு வரணும்னு மட்டும் நினைக்காம அதோட எக்ஸ்ட்ராவா ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸையும் நம்ம உள்ள கொண்டு வந்தாதான் எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் நம்ம ஷாக் ஆக மாட்டோம், கூலா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.